அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று இந்த கார்த்திகை தீப திருவிழா முத்திப்பேருரையை புதுக்கோட்டை நிகழ்நிலை சபையை திறமையாக நடத்தி வரும் தாலை சிவராஜன் அவர்கள் இன்னைக்கு சிறப்பான ஒரு முத்திப்பேருரை இந்த கார்த்திகை தீப திருவிழாவை பத்தி சொல்வதற்காக இருக்கிறாரு. எல்லாரும் மியூட்ல போட்டு அமைதியா அற்புதமா அந்த முத்திப்பேருரையை கேட்கும்படி அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். தோத்திர பாடல். மாய கூட்டின் வகையறில் யாமல் யார் காயப்பட்டு களை தந்த சாலையில் தூய ஞான சுடர் விளக்கென்னுள்ளே தூய ஞான சுடர் விளக்கென்னுள்ளே வாய வைத்த பதத்தை மறப்பேனோ. வந்த அவதார புருஷர்களாலும் முடிதரித்த பெளங்கொண்ட அரசர்களாலும் அறிவுடைய மந்திரிமார்களாலும் காலகாலம் முழு பிரயாசப்பாடு கொண்டும் நீங்கி களை தெரிய முடியாத எங்களுக்கிடையில் இருந்த மகா கொடுமை ஓங்கிய பலவேறு ஜாதி மதங்களின் அஞ்ஞான இருள் வேற்றுமை கோரங்களை அறுத்தறிந்த எங்கள் ஆண்டவர்களே, தங்களுடைய நெடுங்கால ஓயாத முயற்சி உயிர் முனைப்பாடு கொண்டு புலியும் பசுவும் ஓனாயும் ஆடும் வேங்கையும் ஆணும் ஒரே துறையில் தன்னிச்சையாக மனம் உவந்து தண்ணீர் குடிப்பது போல் எங்களை ஆக்கி மாறாத ஆண்மநேய உயிர் ஒற்றுமை என்னும் வாடாத தீபத்தை எங்கள் இதய மாளிகையில் ஏற்றி 69 ஜாதிகளாய் பிரிந்து கடந்த எங்கள் எல்லோரையும் ஒரே தெய்வ மெய்க்குலமாக விளங்க உதயம் செய்து வைத்திருக்கின்ற இன்றும் வைத்துக் கொண்டிருக்கும் பிரம்ம பிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களின் பொற்பாதம் பணிந்து மரணமில்லா பெருவாழ்வு வரமளித்துக் கொண்டிருக்கும் நமது குலதெய்வம் அவரை நமஸ்காரம் செய்து கொண்டு நினைந்து பணிந்து உத்தரவு வேண்டிக் கொண்டு எனது முத்திப்பெருரையை தொடருகிறேன். இந்த ஞான சித்தர் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆதி மனுமகனை பார்த்த கண்களை உடைய அனந்தாதி தேவர்களுக்கும் அனந்திகளுக்கும் என்னை போல் சந்ததி பரம்பரையாய் வந்து கொண்டிருக்கின்ற ஜீவ பிறவியருக்கும் இந்த செயலை பார்த்து தொடர்ந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த முத்திப்பேரையை நாம் தொடர்வோம். நாம் இதுவரைக்கும் இந்த புதுக்கோட்டை நிகழ்வு சபையில் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 9 தேதி 10ஆம் தேதி வரைக்கும் நம்ம முத்திப்பேர் தொடர்ந்து இருக்கோம். இது வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வரை 2 பேர் சேர்த்தா 10 + 2 12 பேர் ஆகியிருக்கோம். மொத்தம் 15 பேர் இந்த முத்திப்பேர் தொடர்றதா நம்ம சங்கல்பம் செய்து கொண்டு இப்ப 10ஆம் தேதி என்னுடைய முறை, அதனால் நானும் அதை எல்லோரும் நம்ம கார்த்திகை தீபத்தை பற்றி அவர்களுக்கு எவ்வளவு முத்துக்கள் கையில் சிக்குமோ அந்தந்த முத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நம்மிடையே பங்கிக் கொண்டார்கள். நானும் தேடியதில் சில முத்துக்களை என்னால் புறக்க முடிந்தது. அந்த முத்துக்களை தங்களிடையே பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். அதாவது காக்கும் தீ, காக்கக்கூடிய தீ, அதுதான் கார்த்திகை அப்படின்னு நாம பார்க்க போறோம். இந்த மெய்வெளி சரித்திரத்துல நம்ம ஒரு முக்கியமான நிகழ்வை பார்த்துட்டு நம்ம அந்த நிகழ்வை எப்படி அந்த தீ ஆனது எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து நம்ம இதை பண்ணுவோம். ஆண்டவர்கள் வாக்கியம்: எமது கையில் நிறைந்து எழிலோங்கி நிற்கும் சர்வஞ தன்மையின் நிரந்தர மகிழ்ச்சியை சாதி வேற்றுமையின்றி மனுக்கோலம் எடுத்த அனைவரும் பெற்று மகிழ வேண்டும் என்னும் எமது தவ வலிமை தனி துணிவு ஒரு நாட்டத்தோடு மதுரை, திருப்பத்தூர், திருக்குஷ்டியூர், கீழச்சேவல்பட்டி, காரைக்குடி, தேவகோட்டை முதலிய இடங்களில் தங்கி பிரசங்கம் செய்து வந்தோம். அது காலத்திலே அங்குள்ள மக்கள் வாழ் ஆடம்பர உல்லாச வாழ்க்கையும் நாகரிக வெளி மினுக்குப்பாடும்
அதிகமாகவே மலிவுற்று ஞான வாழ்வில் லட்சிய உணர்வே இல்லாமல் இருப்பதை கண்டு அந்த ஊர்களை எல்லாம் விட்டு கடைசியில் மானாமதுரைக்கு அடுத்த ராஜகம்பீரத்தில் வந்து தங்கினோம். அங்கு நன்னறி அளிக்கும் விண்ண வெங்கலியை மாற்ற சென்னறி பிரசங்கம் செய்து வருங்காலத்திலேயே படர்செறி பவத்தலை பொறாமைப்பாளர்கள் சகமுய்ய வந்துள்ள நம் தெய்வ மெய்ச்செயலை அழித்துவிட நினைத்து இரவு பகலாய் பல இன்னல்கள் இயற்றி வர அவை யாவையும் வெற்றி காணாது போகவே நாம் இருந்து வந்த குடிசைக்கும் இரவு நேரத்தில் நாம் உள்ளே இருக்கும் போது வெளித்தால் இட்டு தீ வைத்து இழைத்த கொடுமை நின்றும் தப்பி பிரெஞ்சு ஆட்சியில் இருந்து காரைக்கால் நோக்கி கால்நடையாக ஒரு லங்கோடு ஒரு யுகத்தண்டு கவுன் உடையுடன் தனித்து சோழவள நாட்டு தஞ்சாவூர் தாண்டி பிரயாணமாய் போய்கொண்டிருக்கும் காலத்தில் இரவெல்லாம் பட்டினி. காலை இளைநேரம் ஒரு ஏரிக்கரையில் ஏறி மறுபுறம் இருந்த மடையின் பக்கம் இறங்கி பசிக்கொடுமையால் ஏதாவது ஒரு ஊரோ வீடுகளோ தெரிகிறதா என்று பார்த்த வண்ணம் நடக்கும் போது எம் உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்தது. நமக்கென மெய்யான தவச் செயலுடைய ஒரு மதமும் ஒரு ஊரும் உண்டாக்கி கொள்ள வேணும். அப்படி இருந்தால் நமக்கு இம்மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் வராதே என்ற நினைவு வந்தது. பசியால் வருந்தி அனாதையை போல் நாம் போய்கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் கட்டி கிடக்குது குட்டிச்சேவரு, கனா காணுகிறது மாட மாளிகை கூடகோபுரம் என்று சுலோகம் சொல்லுவார்களே, அந்த மாதிரி அல்லவா நாம் நினைக்கிறோம் என்ற நினைப்பு வந்ததும் அந்த சுலோகம் கழுதையும் அந்த சுபாவத்தில் இருக்கின்ற மனிதர்களையும் குறிக்கிறது. அவர்களால் இந்த காரியம் முடியாததான். ஆனால் நம் கையில் சர்வ சாட்சியாகிய சர்வஞ பொருள் யமன் அஞ்சுகின்ற ஆயுதம் அல்லவா இருக்கிறது. ஆகவே அந்த சுலோகம் நமக்கு பொருந்தாது என்று எண்ணியவர்களாய் மேல் நடந்தோம். இப்ப நாம இந்த நிகழ்ச்சியை ஏன் இது பண்றோம் அப்படின்னா, வெளித்தாள் பாட்டிட்டு உள்ள தீ வச்சு தெய்வத்தை மகா கொடுமைப்படுத்திருக்காங்க. அந்த கொடுமையில இருந்து தப்பித்து போகும்போதுதான் இந்த மாதிரி தெய்வத்துக்கு, நம்மளுடைய தெய்வம் அவர்களுக்கு ஒரு எண்ணம் வருது. நமக்கென்று ஒரு ஊர் மதம் உண்டாக்கி இருந்த இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் வராதே அப்படின்னு நினைத்து நம்முடைய மெய்வழிச்சாலையை உண்டாக்கினார்கள். இப்ப நம்ம இந்த முத்திப்பெல்லாம் நம்ம பார்க்க போறது, தெய்வம் அவர்கள் பாட்டையார்கள் ஒரு தீ பெற்றார்கள். அது என்ன தீ அப்படின்றதையும், தெய்வம் அவர்கள் நமக்கு ஏற்றிய விளக்கு என்ன விளக்கு என்பதும், அவர்கள் அவர்களே விளக்கு என்ன விளக்கு ஏற்றினார் என்றும், இந்த 3 விளக்க பற்றி மட்டும்தான் நாம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இருளில் வழி தெரியாத இந்த பருவம் அருள் விளக்கண் நண்பளித்தாய் யாதுமே தெரியாத பொன்னாகும் இளம்பருவம் அழியாத கீதை அளித்த வீரா காமமுகம் கலங்கும் இளம் பருவம் காமமுகம் இளம் பருவம் கலங்காதே என்றனைத்த காமில் மே. அதாவது தெய்வம் அவர்கள் இருந்தது இருளில் வழி தெரியாம இருந்தாங்க. நம்ம தெய்வம் அவர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அந்த ஊர்ல காசுக்காரன் பாளையத்துல குறைஞ்ச நாளிலேயே ஒரு 36,000 வெள்ளிக்காசுகள் சம்பாதித்து மலை போல் குமித்திருக்கின்ற நெல்லுல கோலோச்சி, ஒரு சிற்றரசரை போல கோலோச்சிக்கு இருந்த சமயத்துலதான் பாட்டையா தெய்வத்தை கைப்படுறாங்க. அப்படி கைப்பட போதும் அவங்க என்னன்னே தெரியல. ஏன்னா 12 குருமாட உபதேசம் வாங்கி எல்லாம் இருந்தும் அவங்களுக்கு மனது பிரியப்படலை, மனது சந்தோஷம் அடையல. எல்லாரும் நம்மோட சந்தோஷமா இருக்காங்க, நம்மோட சந்தோஷம் அடையலையே அப்படின்னு ஏங்கி இருக்கும்போது தெய்வத்தை கைப்படுறாங்க. அப்ப இருளில் வரையாத இளம் பருவத்துல இருந்திருக்காங்க. அப்பதான் தெய்வம் அவங்களுக்கு அந்த பாட்டையார் அவங்க அருள் விளக்கு அளிக்கிறாங்க. அருள் விளக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, தெய்வத்துக்கு பாட்டையார்கள் அவருடைய திரு உரையை, அது திருவாக்கை உபதேசத்தை கொடுத்த உடனே அதை கேட்ட உடனே தெய்வம் அவர்களுக்கு ஒரு
எப்படி இருக்கு தெரியுமா மகிழ்ச்சி. அவங்க வந்து தெய்வத்துக்கு வந்து அவங்க பாட்டையார்கள் வந்து அந்த அருள் உபதேசம் அது அருள் விளக்கு அழைக்கும் போது அவங்களுடைய உபதேசம் பெற்றவுடனே எப்படி இருக்கு அப்படின்னா, மாதவம் கொண்ட மலையை கண்டா, மலையை கண்டா அதிமூலப்பழம் செதி விண்டார் காம்பீரிந்தும்பும் போடிற் கும்பு கண்டார், கும்பு கண்டார் பெரும் தடமும் கண்டார், கண்டதும் பெண்டே பிள்ளையை வீட்டார், பிள்ளையை வீட்டார் காதல் பிறப்புந்தாய் தந்தை வீட்டார், உரை வீட்டார் முன் உறவு வீட்டார், உறவு வீட்டார் புதும் போர் நீதி விட்டெழுந்த விட்டு வீட்டோம் என்ற எண்ணம் வீட்டார், எண்ணம் வீட்டார் வீரம அப்ப அந்த விளக்கினுடைய சுவை, அந்த செவிச்சுவை பட்டவுடனே தெய்வம் வந்து முதல்ல என்னத்தை விடுறாங்க பாருங்க, ஊரை விடுறாங்க, உறவு விடுறாங்க, அப்புறம் வந்து அவங்க நம்ம எல்லோரும் மிக உயரம் இருக்கிற தன்னுடைய பெண்டு பிள்ளைகளை விடுறாங்க, அப்புறம் காதல் பிறப்பு தாய் தந்தையும் விடுறாங்க. இதெல்லாம் விட்டுட்டு அந்த ஊடும் பொருள் நிதி விட்டெழுந்தார் அவர்களாக சம்பாதித்த 36,000 வெள்ளிக்காசுகளை விட்டு அவங்க பின்னாடியே போறாங்க அப்படின்னா அந்த விளக்கினுடைய செவிச்சுவை வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நாம இது வரைக்கும் பார்த்தோம். அப்புறம் நம்ம கலியினுடைய செயல் எப்படி இருக்கு, அதுக்காக தான் வந்து கலியுடைய செயலை எப்படி மாற்றணும் அப்படின்னு பாட்டையா அவர்கள் வந்து நம்ம தெய்வத்திடம் வந்து கூறுவதாக ஒரு பாடல். அதாவது கலியூரில் உள்ள எவருக்கும் கட்டாயமா மனசுல இந்த நேரத்துல மனசுல வந்து பொய் மெய் பேச வேணும் என்று மேவி இருந்தாலும் பொய் பேசவே புத்தி பொலியும் புறவடான எல்லாம் கலியை நீ ஈடழிக்க வேணுமையா அப்படின்னு தெய்வம் வந்து பாட்டையார்கள் வந்து தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. கலியுகத்துல இருக்கவங்களுக்கு வந்து மெய் பேச நினைச்சா கூட ஆனா அவங்களுடைய இது வந்து பொய் தான் புடபடன்னு கொட்டும், அதனால வந்து நீங்க அவங்கள மாத்துறதுக்காக வழியான்னு சொல்லிட்டு கலியுங்க வந்து இப்படித்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சில கட்டளைகளையும் இடுறாங்க. சண்டாளர் ஆயினும் சாபத்தை கூறாதே, துலங்கும் நாள் அதாவது தூளம் முறைக்காது துலங்கும் நாள் ஆக மட்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ஞான சித்தர்கா அப்புறம் தெய்வம் அவர்கள் ஏற்றிய விளக்கு, காரீருள் மூடிய காலத்திலே இந்த கள்ளர் பயங்கர நீலே எரிய வெங்கை போல் 4 திசையுங்கள் எந்த மக்கள் கடும் காவல் நிற்பார், காவல் புரிந்திடும் மக்களுக்கு காவல் கானக சாலை கீழற்று நீரை மேவே விட்டு விலக்கேற்றி வைத்திட்ட வேதியர் மெய்வழி ஆண்டவராம் சுத்தீனால் கேட்டிய எத்தி கதவிட்டு தாழும் ஏட்டு பத்தி எல்லாமனு பாரமுதல் பாரதவமிட்ட வேதியரும். நம்ம பழஞ்சாலை இருக்கும் போது நடந்தது, பொன்னரங்க கும்மியில வருது. இப்போ அந்த காரில் மூடிய காலத்திலே வந்து கள்ளர் பயங்கர காட்டினிலே, அங்க மதுரைக்கு பக்கத்தான் பழஞ்சாலை ஏற்றம் இருக்கு இடத்துல. அப்ப தேரியை வேங்க போல் 4 திசையும் வந்து தேர்ந்தெடுத்த, அதாவது அனந்தாஜியை தேர்ந்தெடுத்த மக்கள் காவலுக்கு இருப்பாங்க. அந்த காவலுக்கு இருக்கவங்களுக்கு காவல் யாரு அப்படின்னா நம்ம தெய்வம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தண்ணீர்ல விளக்கு வேணும் இல்லையா, அப்ப கிணற்று நீரை மேல விட்டு அதுல வந்து தீபம் போட்டாங்க அப்படின்றதையும், அந்த சுத்த தலத்தினாலே விளக்கேற்றின யாரு அப்படின்னா நம்ம பெரியம்மா அவர்கள் சுத்த தலத்தினாலே இந்த அங்க இருக்கும் போல மதுரையில இருக்கும் போல விளக்கேற்றினாங்க அப்படின்றதையும் ஒரு செய்தியும் நாம பார்க்கிறோம். இப்ப
அந்த விளக்கை ஏற்று வந்து பத்தினி அவர்களாம் ஏற்ற முடியும். அப்படி ஏற்றிய தீபத்தை வந்து மதுரையில நடந்திருக்குது. அந்த நிகழ்வு வந்து இப்ப அதுவும் சொல்றாங்க பாருங்க. பத்தி இல்லாமனு பாராத வண்ணமாய் பாவ சாலமிட்ட வேதியரும் பாவ சாபமிட்ட அதை வந்து பத்தியில் இல்லாதவங்க வந்து நம்ம சபையை நம்முடைய சபையை சாரார்கள் வந்து அந்த விளக்கை வந்து பார்க்க முடியாது, பார்க்காத வரைக்கும் அவங்க வந்து சாபமிட்டு இருக்காங்க அப்படின்றது இதுல நம்ம பார்க்கிறோம். அப்புறம் நமக்கு வந்து தெய்வம் அவர்கள் வந்து எங்கே விளக்கேற்றிருக்காங்கன்றத நாம பார்க்க மெய்ப்பொருள் அடைக்கிற பாவில பார்க்கலாம். சித்தத்தில் ஏற்றிய என் விளக்கே என் விளக்கே செவ்விய கண்ட தீருணடரே அகந்தை கீழங்கைய அறுத்தெடுத்து சுந்தம் பதித்த செம்போருளே. சித்தத்துலதான் ஏற்றுறாங்க. அது யாருடைய விளக்கு? என் விளக்குன்றான். அவங்களும் உரிமையா கொண்டாடுகின்றோம். சித்தத்துல எங்க தெய்வம் வந்து எங்க சித்தத்துல அறிவுல விளக்கை ஏற்றி வச்சுட்டாங்க. அந்த பாவம் போக்குறதுக்காக இதய மாளிகையில் அனைவரும் 69 ஜாதிகளாக பிரிந்து கிடந்த எங்கள் எல்லோரும் இதய மாளிகையில் ஒரு தீபத்தை ஏத்துறாங்க. அந்த விளக்கு தான் வந்து அது வந்து ஆண்மநேய உயிர் ஒற்றுமை என்னும் வாடாத தீபத்தை, ஆண்மநேய உயிர் ஒற்றுமை என்னும் வாடாத தீபத்தை ஏற்றினால்தான் 69 ஜாதிகளாய் பிரிந்து கிடந்த, அதாவது பல்வேறு சமயம், பல்வேறு பழக்க வழக்கங்கள், பல்வேறு மதவேறு தாத்திய சார்ந்தவர்கள், பல்வேறு நடைமுறையில் இருக்கவங்கள அந்த காலத்துல ஒன்னா இருந்தவங்கள 69 ஜாதியும் ஒன்று கூடி இன்று வரைக்கும் அப்படி வச்சிருக்காங்க. அப்படின்னா அவங்க ஏற்றிய தீபம் தான் இதய மாளிகையில் ஏற்றிய உயிர் ஒற்றுமை என்னும் வாடாத தீபம் தான் வந்து நமக்கு வழிகாட்டுதலா இருக்கு அப்படின்னு இப்ப பார்த்துட்டோம். அப்புறம் எம்முடைய திருவாக்கு ஒரு தீ, எம்முடைய திருவாக்கு ஒரு தீ, அது ஒரு கூர் ஆயுதம் என்று நீ நினைத்தால் ஒழிய அதன் மேல் அதன்படி சடேர் என்று பாய வராது. நீ எம்மை நோக்கி ஒரு எட்டு எடுத்து வைத்தால் உன்னை நோக்கி நாம் 3 எட்டு எடுத்து வைக்கும் நெருங்கும் காலம் இது. சதா சத்திய ஒற்றிலே நீ இருக்க வேண்டும். எமது ஆக்ஞை பிறந்த அந்த சனமே உன் எண்ணம் அந்த முகமாக திரும்பிவிட வேண்டும். அடுத்த மூச்சு வீணாக ஓடப்படாது. அப்படி ஓடினால் எம்மை அவமானப்படுத்திய குற்றம் வெறுப்பு உன்மேல் வரும். நாம் கத்தியை நீட்டி அதன் மேல் பாய் என்றால் பாய வேண்டும். அப்படி பாய்த்தால் உனக்கு மீட்பு நிச்சயம். நாம் கத்தியை நீட்டி அதன் மேல் நீ பாய் என்றால் பாய வேண்டும். அப்படி பாய்ந்தால் உனக்கு மீட்பு நிச்சயம். தன்னறிவில் சாய்ந்து பாயாமல் இருந்து விட்டால் அந்த கத்தியே உன்மேல் வரும். நீ எம் கைவாளாக இருக்க வேண்டும். வாளை ஓங்கி கல்லின் மேல் விட்டால் அது அதன் மேல் பாய யோசிக்குமா? யோசிக்காது. ஏனெனில் அதன் நன்மை தீமை எம் கையில் இருக்கிறது. நீ அந்த மாதிரியான திறநம்பிக்கையில் ஆக வேண்டும். இப்ப தெய்வம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய வாக்கு வந்து ஒரு தீ அப்படின்றாங்க. அவங்களுடைய கை வாளாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம கையில வந்து ஒரு வாள் வச்சிருந்தோம்னா, ஒரு மரத்தை வெட்டுறோம் வச்சுக்கங்களேன், வாழை மரத்தை, ஆஹா இது நல்ல வாழை மரம்னு சொல்லிட்டு வெட்டிட்டு இருக்குமா? இல்ல கல் மேல வெட்டினா கல்லுல வெட்டுறாங்கன்னு சொல்லி வெட்டாம இருக்குமா? நம்ம அந்த கையில அருவா வச்சிருக்காங்க, அவங்களுடைய நினைவுக்கு தக்கொடுத்து அந்த ஆயுதம் செயல்படும். அப்ப அந்த ஆயுதம் மாதிரி நாம இருக்கணும் அப்படின்ற அவங்களுடைய கை வாளாக இருக்க வேணும் அப்படின்றத சொல்றாங்க. கத்தியை நீட்டி நீ பாய வேண்டும் என்றால் பாய வேண்டும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதையின் மூலம் நம்ம இதை பார்க்கலாம். அந்த காலத்துல ஒரு சிஷியன் வந்து ஒரு சிஷியன் குருவை தேடி அடைந்து, அவர் குரு வந்து அவனுக்கு ஒரு 12 வருஷ காலம் அவருக்கு இருந்து இதெல்லாம் சொல்லி நடைமுறையெல்லாம் சொல்லி அவர் பக்குவப்படுத்தி வச்சுட்டு, இன்னைக்கு நான் வந்து உபதேசம் கொடுக்க போறேன்பா அப்படின்னு சொன்னோம்னா அவர் ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. நேற்று சொன்னோம்னா நாளைக்கு உனக்கு ரொம்ப சந்தோஷமா தூக்கமே வரல, காலைல எழுந்திரிச்சு வேகமா இருந்துச்சு, குளிச்சு கடமையெல்லாம் முடிச்சுட்டு சரி அப்படின்னு உபதேசம் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை கூட்டி போயிருக்காரு. மரத்துல கூட்டிட்டு போயிட்டு நின்று மரத்து மேல ஏறு அப்படின்னு ஏறி இருக்காரு வேகமா. என்ன உபதேசம் கொடுக்கணும், மரத்து மேல ஏற சொல்றாரு அப்படின்னு வச்சுக்கிட்டு சரி குரு சொல்றாரு அப்படின்னு சொல்லாதவனும் தட்டி அந்த மரத்து மேல ஏறிட்டார். கீழே ஒரு 6 அடி உயர கத்தி, பார்த்தா கண்ணே பளபளக்குது. அந்த மாதிரி கத்தியை ஊண்டி நடுவுல வச்சுட்டு அது மேல பாய் அப்படின்றாரு. கீழே இருந்து சொல்றாரு,
பாயின்னு சொன்னா அவன் அப்படியே பாயை பாயை பண்ண யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வர்றாரு. அப்புறம் பாக்குறாரு, மேல இருந்து கீழே குதிச்சோம்னா வயிறுல குதிச்சுட்டா என்ன பண்றது, இல்ல தலையில அடி விட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு திருப்பி போறாரு. மேல ஏறுறாரு, ட்ரை பண்றாரு, முயற்சி பண்ணிட்டு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்துடுறாரு. இப்படி இந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வர்றத அந்த பக்கம் ஆடு மேய்க்கிற ஒரு பையன் வந்து பாக்குறான். என்னடா இவரு மேல போறாரு கீழே வர்றாரு, மேல போறாரு கீழே வர்றாருன்னு பாக்குறான். அந்த பையனுடைய கண்ணுக்கு வந்து இவர் மட்டும் தான் தெரியாரு, யாரு சீடர் மட்டும் தான் தெரியாரு, குரு கண்ணுக்கு தெரியல. அவரு வந்து இந்த பையனை ஒரு மேல மேல ஏறி இறங்குற சீடனை பார்த்துட்டு என்னங்க பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, நான் ஒரு குரு கிட்ட வந்து இந்த மாதிரி இது பண்ணேன், உபதேசம் வாங்கறதுக்காக இருந்தேன். அவனுக்கு அந்த பையனுக்கு புரியுற மாதிரியா இன்னைக்கு எனக்கு வந்து கடவுளை காமிக்கிறேன்னு சொன்னாரு. அதனால நான் வந்து அந்த கத்தியில குறுக்கி சொன்னாரு அப்படின்னு சொன்னா, எங்க யாரு அப்படின்னு கேக்குறான். அவர் காமிக்கிறாரு. ஆனா இவன் கண்ணுக்கு தெரியல. அந்த குரு இவன் கண்ணுக்கு தெரிஞ்ச சீடனுடைய கண்ணுக்கு மட்டும் தான் அந்த குரு தெரிகிறாரு. சரி சொன்ன, இதுதானா விஷயம் சொல்லிட்டு நீங்க இறங்குங்கன்னு சொல்லிட்டு அவன் மேல பார்த்தா கீழே இறங்கிட்டான். இறங்கினோடனே இவன் விறுவிறுன்னு மேலே ஏறி டக்குன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஏய் அப்படின்னு கீழே இருந்து கத்துறதுக்குள்ள கத்தியில பாஞ்சிட்டான். அப்ப அவருடைய கை வந்து அந்த குருவனுடைய கை வந்து அவரை வந்து காப்பாத்துது. எப்படி? அவங்களுடைய எண்ணமாகிய கை வந்து அவங்கள வந்து காப்பாத்துது. எமது வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் உனது எண்ணத்தை விட்டு நீ படார் என்று திரும்ப வேண்டும். அப்படி இல்லாமல் தாமசமாக திரும்பினால், எமது வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் உனது எண்ணத்தை விட்டுவிட்டு நீ படார் என்று திரும்ப வேண்டும். அப்படி இல்லாமல் தாமசமாக திரும்பினால் தண்டனையே வரும். அதோடு எம்மை அவமானப்படுத்தின ஆக்கினையும் வரும். ரட்சிக்க வந்த அதே ஆயுதம் பட்சிக்கவும் வந்து நின்று கொள்ளும். ஆனால் நாம் சொன்ன மாத்திரத்தில் படையரென்று திரும்பினால் எம்முடைய பிரீதி உன் ஜீவன் மேல் வந்து மோதும். உன் ஜீவனுக்கு அது ஒரு போர்வையாக இருக்கும். இப்படியே பல போர்களை நீ போர்த்தி கொண்டாயானால் வரும் அமளி ஆபத்து உனது தேகத்தை வந்து தீண்டாது. அப்ப அந்த மாடு மேய்க்கிறவனுக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம் அதான். குரு சொன்ன உடனே டக்குன்னு, அதாவது அந்த அந்த ஆக்ஞை பிறந்த உடனேயே நம்ம வந்து மறு யோசனை எண்ணி பயணப்படும். ஏன்னா அதனுடைய நன்மை தீமை வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னா குருனுடைய கையில் இருக்கு. அப்போ நாமே அதை பத்தி கவலைப்படணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அது வந்து கொங்கத்தனமாக கூமுட்டத்தனமாக நம்பி நடந்தாயானால் பிழைப்பாய், இல்லை என்றால் நிச்சயம் சாவாய் அப்படின்னு ஒரு திருவாக்கியம் நம்மிடையே இருக்கு, நம்மோட குழாய்க்குள்ள இருக்கு. இதெல்லாம் நம்ம விளக்கு பத்தி நம்ம பார்த்துட்டோம். இனி வந்து வெளியில உள்ளவங்க எல்லாம் எப்படி அந்த விளக்கை ஏத்துனாங்க அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இந்த ஆழ்வார்கள்ல 3 ஆழ்வார்கள் வந்து மிக முக்கியமானவங்க. அதுல வந்து பொய்கை ஆழ்வார்னு ஒருத்தர், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இது நம்ம மக்கள்லாம் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை என்னுடைய நோக்கில வேற மாதிரி நான் அதை பாக்குறேன். எப்படி அப்படின்னா, இந்த ஆழ்வார்கள் 3 பேரும் சேர்ந்து இந்த மிருகண்டரீஸ்வரர் ஆசிரமத்திற்கு போறாங்க. அவர் போகும்போதுல வந்து ஒரு இடத்த குறித்து நைட்டு தங்குறதுக்காக ஒரு இடம் கொடுக்குறாங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் படுத்தா அமர்ந்து பேசினா 2 பேர் பேசலாம், நின்னா 3 பேர் நிக்கலாம். இந்த அளவு தான் அந்த இடம் இருக்கு. 6 அடிக்கு 3 வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பொய்கை ஆழ்வார் போயிடுறாரு. 3 பேரும் வந்து ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இருட்டுல வந்து சேர்ந்தோன்னா இவன் வந்து இறைவனை பார்க்க போனோம் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போல பொய்கை ஆழ்வார் வந்து ஒரு விளக்கு ஏத்துறாரு. அவரு என்ன மாதிரி விளக்கு ஏத்துறாருன்னா, வையம் தகலியாய் வார்கடலை நெய்யாக செய்ய வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடர் ஆளி நீங்கவே என்று. அப்ப வையம் வந்து உலகத்தையே வந்து அகலியாக, வார்கடலை நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடரொளி ஆளியான் சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்கவே என்று. இங்க வையம் என்பது உலகம்னு மற்றவங்க புரிஞ்சுக்கிறாங்க, மற்ற அர்த்தத்துல வருது. வார்கடல் நெய்ன்னு சொல்றாங்க. இங்க வையம் என்னன்னா வை அகம். அந்த அகத்துல நம்மளுடைய கடலாக இருக்கக்கூடிய நினைவை வந்து நெய்யாக மாற்றி அதுல சுடர் விளக்கு ஏற்றும் போது வந்து சொல் விளக்கு, சொல் மாலை, நம்முடைய தெய்வ தோத்திர பாடல்களை பாடும்போது அந்த இடர்
இடர்னா என்ன இடர்? மரணமில்லா பெருவாள். அது நீங்கிறதுக்காகத்தான் விளக்கேத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் பூதத்தாழ்வார், அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாக இன்புரு சிந்தை இடுதிரியாக அன்பு உருகி ஞானக்கடல் விளக்கு ஏற்றினேன், ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன். நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் அப்படின்றார். அவர் அன்பு மூலியமா அன்பே நிஜமான அன்பு ஒன்னு ஆசையிடம் தான் வந்து பாவம். உன் ஆரியூர் பிறவிகால அன்பு செலுத்தும் போது எம் அன்பு உம்மிடம் வரும் சொல்லல பாயும் அப்படின்றாங்க. அப்ப அன்பால வந்து அவர் வந்து விளக்க அன்பே தகலியாய், அன்புதான் விளக்கம். ஆர்வமே நெய்யாக என்புரு சிந்தை இடுத்திரியாக அன்புருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான் அப்படின்றாங்க. பேயாழ்வார் சொல்றாரு, எல்லாம் பேசி முடிச்சுன்னு அவங்க பேசுறாங்க. திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன் ஆளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆளி வண்ணன்பால் இன்று அப்படின்றார். இவங்க விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சோன்னா அவர் பார்த்துட்டேன் அப்படின்றாரு. திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன் ஆளி கண்டேன் புரிசங்கம் கை கொண்டேன் என் வாளி அண்ணன்பால் என்று அப்படின்றாங்க. இந்த பொகை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் 3 பேர் வந்து ஒவ்வொரு இடத்தை வந்து நம்ம படிச்சிருக்காங்க. நம்ம திருச்சிக்கு பக்கத்துல ஸ்ரீரங்கத்துல பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து படுத்த நிலைக்கு மேல அந்த அயன சயனத்துல படுத்திருப்பார். அதைத்தான் வந்து அந்த இடத்த குறிக்கிறது. 3 பேர் சொன்னாலே நான் முதல்ல படுக்கலாம், அமர்ந்து பேசலாம், நிக்கலாம் அப்படின்ட்டு. அதுல வந்து எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது, இன்னும் 2 சொன்னாங்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஒண்ணு வந்து நம்ம திருச்சி பக்கத்துல இருக்குல்ல திருச்சி பக்கத்துல இருக்கு ஸ்ரீரங்கத்துல பெருமாள் வந்து படுத்துக்கிட்டு இருப்பார். அது ஒண்ணு, அதான் படுக்கிறது. அப்புறம் உட்கார்ந்து அமர்ந்த நிலையில பெருமாள் எங்க இருக்காருன்னு தெரியல. அப்புறம் நின்ற நிலையிலையும் பெருமாள் இருக்காங்க, ஞாபகம் இல்லை. நம்ம இந்த மாதிரி அவங்க விளக்கு ஏத்தினாங்க. என்ன சொல்றாங்க, விளக்கு ஏத்தினோம்னா அந்த இடத்துல வந்து 3 பேர் நின்றதுக்கு மேலே டக்குன்னு பார்த்தா இடம் நெருக்கடி ஆயிடுச்சு. அப்ப என்னன்னா 4 பேர் ஆயிட்டாங்க. இதுதான் வந்து அவங்க சொல்ற நிகழ்வு. 3 பேர் இருந்தோம், ஆனா நிக்க முடியும் 4 பேர். அப்ப யாரு அப்படின்னா அந்த பெருமாள் வந்துட்டாரு அப்படின்னு அவங்க உணர்ந்துட்டாங்க. இவங்க வந்து பாடலாம் பாடி அவங்கள வேண்டி முடிச்ச உடனே அவங்க வந்ததா இந்த புராண கதை நமக்கு தெரியுது. ஆனா நம்ம மெய்வெளி சாலையில நடந்த நிகழ்வு மதுரையை சேர்ந்த பிறவியருக்கு நடந்த நிகழ்வு. அப்ப மெய்வெளி சாலை வந்து மதுரையில இருந்து இங்க நம்ம புன்னரங்க தேவாலயத்துக்கு வந்த உடனே ஒவ்வொரு ஊர்லயும் வந்து சபை கூடி நம்ம வந்து சபை கூடி நம்ம பிறவிகள் வந்து தெய்வத்தினுடைய திருப்பாடல்களையும் அவங்களையும் தோத்தெடுத்து ஒவ்வொரு வீட்லயும் சபை நடத்திருந்தாங்க இங்க மதுரையில. அப்படி நடத்தும் போதுல வந்து உத்தரவு வாங்குறதுக்காக இந்த மாதிரி நாங்க எல்லாம் கூடி ஒரு இடத்துல படிக்க போறோம் தெய்வமே, அதுக்கு நீங்க உத்தரவாகன்னு சொல்லிட்டு மதுரை பிறவிகள் கேட்டுக்கிட்டனுங்க. தெய்வமும் சரி கூடி படிங்க அப்படின்னு சொல்லி உத்தரவாயிட்டு. அந்த உத்தரவான உடனே ஒருத்தர் வந்து ஒரு நம்ம வக்கீல் தான் நினைக்கிறேன், அவங்க வந்து கேட்கறாங்க, இந்த மாதிரி வக்கீல் வந்து தெய்வம் பார்த்து கேட்கறாங்க, சரி இன்னைக்கு வந்து யார் வீட்டு நடக்குது, ஒரு வாரம் நீங்க பிரிச்சுக்கிறீங்களா? ஆமா நான் பிரிச்சுக்கிறேன். இல்லை என் வீட்லயும் நடக்குது தெய்வமே அப்படின்னு இருக்காரு அவர். உன் வீட்லயும் நடப்ப டெய்லி வாரம் நடக்குமா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல அப்படி கேட்கறேன். ஆமா சரி உங்க வீட்டுல நடக்க முடியாத சூழ்நிலை வந்தா? இல்ல தெய்வம் என் வீட்டுல நடக்கும். அது எப்படி நடக்க முடியாத பெண்கள் இருக்காங்க, அவங்க இதாயிட்டாலும் நீங்க எங்கே போய் நடத்துவீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவர் இப்படி முடிக்கிறாரு. அது என்ன தெய்வம் இப்படிலாம் கேட்கறாங்களே, என்ன புரியல அப்படின்ட்டு. உத்தரவு தெய்வமே உங்களுக்கு தெரியல நீங்களே சொல்லுங்க அப்படின்னா வாரம் வாரம் ஒவ்வொருடைய வீட்டுல இந்த சபை நடக்கட்டும். ஏன் நான் இதை அவங்கள்ட்ட வந்து கேட்டேன்னா, சபை என்றால் நீங்க கூடி படிக்கிறீங்க என்றால் நீங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னாகவே நாம் வந்து அங்கு காத்திருப்போம். எப்படி சபைன்னு நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த இடத்துக்கு தெய்வம் முன்னாடியே வந்துருவாங்களாம். இதைத்தான் நான் வந்து அடிக்கடி புதுக்கோட்டை நிகழ்ந்த சபையில நம்ம நடத்தும் போது சொன்னோம். சபைன்னு சொல்லும் போது தெய்வமே வந்து 10 மணிக்கு சபைனா அவங்களே முன்னாடி வந்து காத்திருக்கும் போதுல நம்ம 10:30 10:45 வரலாமா? தெய்வத்தை அப்படி நம்ம காக்க வைக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப அங்க வந்து அந்த 3 ஆழ்வார்களும் அந்த தீபத்தை ஏத்துனவனதான் வந்து பெருமாள் வந்தார். ஆனா இங்க உள்ள நம்ம கைலை நாட்டில் உள்ள பொன்னரங்க உயிர் பயிர் ஏற்றும் ஒரு பொன்னரங்க தேவாலயத்தில் இருக்கின்ற ஆள்வாளி ஐயர் அவர்கள் சபை என்று நாம நினைத்த உடனே சபை என்பது எம்முடைய கையடக்கம் அப்படின்றாங்க. சபை என்பது சாலை ஒன்று மெய் மேனியே தான் சபை. அந்த சபைக்கு நாம எவ்வளவு முக்கியத்துவம் எடுத்து நாம செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு சபை மக்களும் இதன் வாயிலாக நான் உங்களுடைய கேட்டுக்கொள்வது என்னன்னா, சபை என்று ஆரம்பித்தால் நீங்கள் தாமதிக்காது
எப்படி நம்ம ட்ரெயினை பிடிக்கணும்னா 3:30 மணிக்கு ட்ரெயின்னா 3 மணிக்கே போயிடுறோம் இல்லையா? சாதாரண ஊர் பயணத்துக்கே அப்படி போகுது. இது மரண விழா பெருவாழ்வை அழைக்கின்ற அந்த ஊருக்கு நம்ம போனோம்னா, நாம எப்படி அந்த கிரிகைகளையும், சட்டங்களையும், சட்ட திட்டங்களையும் நாம் கண்டிப்பாக கண்டிப்பாக நாம அதை ஃபாலோ பண்ணணும். நடைமுறைக்கு கொண்டு வரணும். அவ எப்படி பயணத்துல அந்த டைம் மாறிச்சுன்னா ட்ரெயின் விட்டு போயிடும், பயணம் செய்ய முடியாதோ, அதே மாதிரி இது போற பயணம் இன்னைக்கு இன்னைக்கு போய் நாளைக்கு போய் ஊர் சேர பயணமா? இல்ல, இது நெடுங்கால பயணம், பன்னெடுங்கால பயணம். இந்த பயணம் நம்ம கிடைக்கிறதுக்கு அதுக்காக நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்க தெய்வம். நம்ம தேர்ந்தெடுக்கிற தெய்வத்தை, தெய்வம் தான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நம்ம உலகம் எத்தனை உலகம் அப்படின்னு பார்க்கலாம். 214வது வாக்கியம் திருவள்ளுவர் குறள். நம் என்ன உலகம் இருளால் சூழப்பட்டு இருக்கிறது, அது விடிந்ததே இல்லை. தன் உலகம் ஆகிய இதயலோகமும் விடிந்தது இல்லை. முதல்ல நம்ம என்ன உலகம் எப்படி இருக்குன்னா, இருளால் சூழப்பட்டு இருக்கிறது, அது விடிந்ததே இல்லை. தன் உலகமாகிய இதயலோகமும் விடிந்ததில்லை. அந்த உலகத்திற்கு எதிர் உலகமாகிய இந்த மண் உலகமும் விடிந்ததில்லை. யாரும் எட்ட முடியாத ஆகாயத்தில் இருக்கின்ற சுவர்ணலோகமும் விடிந்ததில்லை. ஆனால் எத்தனை உலகம் சொல்றாங்க பாருங்க. இருளால் சூடப்பட்ட எண்ண உலகம், தன்னுலகமாகிய இதயலோகம், அதற்கு நேது உலகமாகிய மண்ணுலகமும், யாரும் எட்ட முடியாத ஆகாய லோகமும், ஆகாயத்தில் இருக்கின்ற சுவர்ணலோகம் விடிந்ததில்லை. ஆனால் சாலை வள நாடாகிய இந்த பீடபூமியினிடத்து நம் எண்ணம், இதயம், விண், பொன், சூரியன் பிரகாசிக்கின்ற இந்த உலகம் முதலிய யாவும் சேர விடிந்தது. 5 உலகமும் சேர விடிந்த போது சாலை என்றும் பீடபூமி என்றும் பொன்னரங்கம் என்றும் சொல்லப்பட்ட அந்த அருந்தவ முதலும் விடிந்தது. அவ்வாறு விடிந்த நாளை 30 நாளிகை கொண்ட நாள் என்று நினையாதே. ஆனால் அதன் நீளம் கற்பித்தவருக்கும் கற்பிக்க பெற்றவருக்கும் தெய்வ கை முதலுக்கும் தான் தெரியும். விசாலம் தாங்கிய அந்த இரவு பிரளயமாக மாறி மாறி விடிந்த இரவு எவ்வளவோ நாளை குறுக்கி ஒரு இரவாக உனக்கு தரப்பட்டிருக்கிறது. 70,000 ரெக்கைகள் கொண்டு 70,000 நாட்கள் பறந்தாலும் எட்ட முடியாத நீண்ட பேரின்ப லாபத்தை பிறவி சேற்றை தடித்தெரிக்கின்ற ஒரு கோடாயுதத்தோடு பிறந்த ஒரு இரவாகும் அது. அது மலையானது இருக்கிறது, திரிகோணமலை. அது எந்த பெரியோர்களாலும் பார்க்க முடியாதது. அந்த பாதாளத்தின் விசாலத்தை, அதன் அழகை ஒருவரும் முழுவதும் கண்டதில்லை. அதை கண்டு வந்துள்ள ஒருவர் உன்மேல் இரக்கமுற்று அந்த இரவை உனக்காக படைக்கிறார்கள். உன் பாவமானது வீணன் என்ற பட்டத்தை உன் நெற்றியில் எழுதி போட இருக்கிறது. நீ இருக்கும் சிவகோலமாகிய இந்த கோலத்தில் தீவன் முத்தர்கள் திரு விலாசத்தில் நீ தண்டிக்கப்படுவது இல்லை. வேறு தேகத்தில் மாற்றப்பட்டு நீ தண்டிக்கப்படுகிறாய். அப்படியான ஒரு கிடங்கில் போய் மாட்டி கொள்ளாதபடிக்கு தடுத்து ஆண்ட இரவே அதுவாகும். 1000 வருஷங்களை சுருக்கி அந்த ஒரே உபதேச இரவுக்குள் புகுத்தி நீத்து விடுவோம். அன்று பஜராகும். அது நீ சலாமத்தை அடைந்து விடையும் இரவாக இருக்கும். அந்த இரவு எம் கையகத்தில் இருக்கிறது. உன்னுடைய ஜீவிய காலமெல்லாம் நீ கேட்டுக்கொண்டிருந்தாலும் நாம் அதன் பெருமித வளத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். அப்பேற்கத்த மெய்க்கல்லியில் பூர்வீகன் நுழைந்து பேசும் போது அதை அவர்கள் நீட்டிக்கொண்டே இருப்பார்கள். இதை விளக்கி தருபவர்கள் இந்த அதிகார செயல் உடையவர்கள்தான் குப்துகள், காமில்கள், சான்றோர்கள் என்று சொல்லப் பெறுவார்கள். அவர்கள் ஒரு பறைச்சாதியில் தோன்றி இருப்பினும் அவர்களை பறைச்சாதி என்று எண்ணாதே, அவர்களை சாதி குறித்து எண்ணாதே என்று நமது குலதெய்வம் திருவாய் மலர்ந்து அருளினார்கள். இப்ப இந்த மாதிரி நம்ம எத்தனை விளக்கு பார்த்திருக்கோம் அப்படின்னா, நம்ம தெய்வ முருகல் ஏற்றிய விளக்கு, நம்ம இதுல மதுரையில ஏற்றிய விளக்கு அந்த சுத்த ஜலத்துல ஏற்றிருக்காங்க. நம்முடைய
சித்தத்துல ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருக்காங்க. பாட்டையார்களும் தெய்வத்துக்கு வந்து அருள் விளக்கு கொடுத்திருக்காங்க. அந்த அருள் விளக்க ஒரு தீபத்தை வெளியில நம்ம வந்து அகத்துல புறத்துல பார்த்தா கூட ஒரு தீபத்தை வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விளக்கை நம்மளால ஏற்ற முடியும். இந்த தீபத்தை நாருமோர் மாமீசத்துண்டா இருந்த இருதயத்தை நறுமோர் மாமீசத்துண்டா எனக்குள் இருந்த இருதயத்தை கூற உண்ணா சம்பவத்தெல்லாம் ஊற்றி யோவாக்கி வைத்தார். பாரில் உள்ளோர் கூறும் இதயத்தை என் கூறு பார் என்று சொன்னவுடன் பாரில் உள்ளோர் கூறும் இதயத்தை என் கூறு பார் என்று சொன்னவுடன் பார்க்க பார்க்க ஆயிரத்தண்டமெல்லாம் பட்ட பகல் போல் இளங்க கண்டேன் இருப்போம். நம்முடைய அனந்தாதி தேர்தல் மாமாக்களா வந்து கண்டோம் படிப்பாங்க. அப்ப தெய்வம் வந்து அதை ஒளிநாடாவில் அந்த வாக்கியம் இருக்கும், திருத்துவாங்க. அதை கண்டேன் தானே எழுதியிருக்கு, நீங்க ஏன் கண்டோன்னு படிக்கிறீங்கன்னா நாங்க பன்மையா எல்லாரும் சேர்ந்து படிக்கிறோம் அப்படின்வாங்க. தெய்வம் சொல்லுவாங்க அது திமிரு திமிருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஞான திமிரு அப்படின்வாங்க. ஞானத்துல அந்த திமிரு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப தெய்வம் வந்து மற்றவங்களுக்கு இருதயம் வந்து நாறுமொரு மாமிசத்துல தான் இருக்கு. அந்த இதய லோகத்துலதான் வந்து தெய்வம் நமக்கு எல்லாரும் வந்து எல்லாத்துக்கும் ஒரு திருவிளக்கு ஏற்றி வச்சிருக்காங்கன்றதையும் இதன் மூலியமா நம்ம பார்த்துக்கிறோம். அதுக்கடுத்து உனது பழைய முழு மூட நினைவுகள் யாவையும் தீயிர் போட்டு எரித்து விட்டு உனது பழைய முழு மூட நினைவுகள் யாவையும் தீயிர் போட்டு எரித்துவிட்டு ஆசான் மேல் அன்பு பாயும்படி செய்ய வைப்பதற்கே உபதேசம். அந்த உபதேசம் உன்னை சிவமாக்காது. ஆனால் அன்பு என்னும் விசேஷத்தில்தான் வாகனத்தினால்தான் நீ சிவனடியில் சேர வேண்டும். செத்தாலும் பின்வாங்காத வைராக்கிய அன்பே அந்த அன்பு. அப்ப அன்பின் மூலியமா நம்ம ஒருத்தர் வந்து நம்ம பெயர்ல வந்து தீபத்தை ஏற்றினாருன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த அன்புனா உனது பழைய முழு மூட நினைவுகள் யாவையும். இது யாருக்குன்னா நம்முடைய அனந்தாதி தேவர்களுக்கும் அனந்திகளுக்கும் தெய்வம் வரும்போது அவங்க வந்து எல்லாமே முதல்ல ஆரம்பத்தில் எப்படி இருந்திருப்பாங்க, கல்லை வழிபட்டு அந்த மாதிரி இருந்திருக்குமோ அவங்களுடைய பழைய மூட நினைவுகள் எல்லாம் எரித்து போட்டு வைக்கிறது தான் உபதேசம். அதை பின்பற்றுகின்ற சந்ததிகளுக்கு வந்து உபதேசம் தேவையா அப்படின்னு கேட்டா இல்ல. நமக்கு தினம் உபதேசம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம என்னைக்கு மூலமந்திரம் சொல்ல மூலமந்திரமே பெரிய ஒரு தீட்சை தான். அந்த மூலமந்திரத்துக்குள்ள முழு தவமும் அடங்கியிருக்குன்னு நம்ம வாக்கியம் படிக்கிறோம். இங்க செயல வாக்கியமே இல்லைன்னு நம்ம ஆரம்பத்திலே படிக்கிறோம். அப்ப அந்த மூலமந்திரத்தை தினந்தோறும் நாம் சொல்லும் போதுல வந்து நாமளும் தவம் இருக்கிறோம். தவம் செய்து நம்மளால் இந்த கலியுகத்துல வாழ முடியாது அப்படின்றதுதான் காகபுசுண்டர்கள் அந்த மூலமந்திரம் 16 தடவை வீசநாளிகை தவம்ன்றத மூலமந்திரத்தையும் எடுத்து வைக்கும் போல அது சொல்ல சொல்ல எப்படி ஒரு வீட்டின் அறையினுள்ள வந்து விளக்கு ஏற்றும் போது ஒரு சின்ன தீக்குச்சி பட்டா லைட்டா வெளிச்சம் தெரியும். அதுவே ஒரு விளக்க பொருத்தி வைக்க விளக்கு பிரகாசமா இருக்கும். அப்படி நம்முடைய இந்த மூல மந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ல நம்முடைய பாவ இருளாகிய அந்த இருட்டு போகும். அந்த இருட்டை தான் வந்து போக்குறதுக்கு அந்த தெய்வம் வந்து எல்லாருக்கும் சொல்லும்படியாக அந்த அந்த தீபத்தை நம்ம முன்னாடி ஏற்றி வச்சிருக்காங்க. அதாவது தீனா எப்படி இருக்கும் அப்படின்னா, தீ எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தி தன்மயமாக்கக்கூடியது. அப்படி ஆக்கும்போது சுட்டு தீத்து இம்சித்து அவற்றின் உருவை மாற்றி தன்மயமாக்கிறது. ஒரு நெருப்புல வந்து தீயில வந்து நம்ம வந்து ஒரு பாட்டிலையோ ஒரு ட்ரம்மையோ போட்டோம் அப்படின்னா அந்த உருவம் இருக்காது. அந்த உருவத்தை அதை மாற்றி வச்சிடும். உருவத்தை மாற்றி எரிச்சு தீ வந்து தன்மயமா மாய்க்கிறோம். ஆனா அந்த தீ வந்து அப்படி செய்யும். ஆனா நம்முடைய ஆசான் இருக்கிற தீ வந்து எப்படின்னு பாருங்க. ஆனால் ஒரு தெய்வ ஆசானின் பிரம்ம பிரகாசத்தி உன்னை சுட்டு கொளுத்தி இம்சிக்காது பூ போல் நின்று உன் பாவங்களை எல்லாம் சுத்திகரிக்கும். அப்படி செய்து யமநிலையில் வெற்றி காண செய்யும் தீயே விபூதி. அப்ப இந்த விபூதி வீணா வெற்றி தெரிகின்ற பூ போன்ற தீ அப்படின்னு நம்ம தெய்வம் திருவாய்க்கு வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப நாம இதுவரைக்கும் நம்ம பாட்டையர்கள் நமக்கு நம்ம தெய்வத்துக்கு கொடுத்த விளக்கு அருள் விளக்க பார்த்தோம். அந்த அருள் விளக்கு தெய்வம் நமக்கு
சுத்த சலத்தினால ஏற்றி வச்சிருக்காங்க தீ. அப்புறம் வந்து நம்ம உள்ளத்துல சித்தத்துல விளக்கேற்றி வச்சிருக்காங்க. அந்த தீ வந்து ஆசானுடைய தீ. அவங்க வந்து நம்ம என்ன சொன்னாலும் வந்து அதுல வந்து உடனே அவங்களுடைய திரு வாக்கிற்கு உத்தரவு என்று சொல்லி அதை நம்ம உடனே கடைபிடிக்கணுன்றதையும் நமக்கு எடுத்து வச்சாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம இப்ப வெளியில இந்த ஆழ்வாருடைய தீயும் பார்த்தோம், ஆழ்வாருடைய விளக்கையும் பார்த்துட்டோம். நிறைவாக நாம என்ன கடைசியா நம்ம இதை மெய்வெளிச்சாலையில் இருக்கின்ற அனைவரும் பின்பற்ற வேண்டியது என்ன அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவர்கள் வாய்மைக்குள் அவங்களுடைய வாய் திரு ஆளவாய் அது கூறுவதெல்லாம் மெய் எனப்படுவது யாதனில் யாதொரும் தீங்கில்லா சொல்லல் அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை அருளியுள்ளபடி ஆண்டவர்கள் வாய்மைக்குள் ஆகிவிடுவது ஒன்றுதான் உன் வேலை. இந்த சொத்து நமது இங்கு இருப்பவளாகிய எந்த பொன்னரங்கம் நமது மனைவி இறுதி சுகம் தருகிறவள் இவள்தான் என்றிருந்தால் நீ ஞானத்தையே வேண்டாவிடனும் அது தானே உன் தலையில் தோஜம் கட்டி ஏறிவிடும். இது தன்னது என்ற எண்ணம் தீர்க்கமாக வந்தால் போதும். நமது தெய்வம் தனிப்பிரானுடைய வார்த்தையே மௌனதாரை. சர்வலோகத்திலும் பெரிது இது ஒன்றுதான் என்ற எமது ஊக்கமும் துணிச்சலுமே எம்மை அந்த திருவுள்ளத்தில் வீட்டில் புகுத்தாட்டியது. யாரு செய்வாங்க? தெய்வம் சொல்றாங்க. பாட்டையருடைய திரு வாக்கு தான் வந்து அவங்கள உள்ளத்துல புகுத்தாட்டியது. எம்மை அந்த திரு உள்ளத்தில் வீட்டில் புகுத்தாட்டியது. நம் பொன்னரங்கம் எல்லாவற்றிற்கும் மேலான நிஜமான ஒரு மனைவி என்று எண்ணம் வருவதுவே பரத்திற்கான உபதேசம். நம் தேவன் அழியாதவர், நம் சிறப்பு அழியாது என்று நீ சதா நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு ஊடுருவி நிற்கும் அன்பே சாதனை, முழு வைராக்கியமே நிஷ்டை. உன்னுடைய குருவிடத்தை நீ நினைக்க, குருவிடத்தை பற்றி பேச, அன்பெல்லாம் குரு பீடத்திலேயே நைவேத்தியம் செய்யவே தீட்சை அப்படின்னா. இப்ப புதுக்கோட்டையில நம்ம சாலையை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கோம். ஒரு சில கடைக்கு போகும்போது அவங்க சொல்லுவாங்க, மணி 6 ஆச்சு, 7 9 மணியா இருக்கா, நீங்க எல்லாம் உங்க வீட்டுக்கு போயிருவீங்களா, சாலைக்கு போயிருவீங்களே, எவ்வளவு இது கொடுத்தாலும் என்ன வேலை இருந்தாலும் பார்க்க மாட்டீங்க, நீங்க கூட்டு போயிருவீங்க சாலைக்கு, உங்க நினைவெல்லாம் அங்கே போயிருமே அப்படின்னு யார் சொல்றா? வெளியில உள்ள மக்கள் சொல்றாங்க நம்மளை பார்த்து. ஸோ நம்ம அந்த அளவுக்கு தெய்வம் வந்து நம்மளை வந்து இந்த உலகத்துக்கு அப்படி கண் காட்டுறாங்க அப்படின்ட்டு. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னு நம்ம நினைச்சுக்கணும். அதையேதான் வந்து அந்த தீபத்தை வந்து எப்படி ஏற்றி வச்சிருக்காங்கன்னா தெய்வம் நம்ம என்ன அந்த இது என்னையே உன் மனத்தினை என்னிடையே வை. மனம்தான் இவ்வளவுக்கும் காரணம். அந்த மனத்தை தெய்வம் சொல்லிட்டாங்க எங்கெங்கயோ பறக்கும், பட்டம் போல் பறக்கின்ற மனம். அதை கயிறை கட்டி இழுத்து வைக்கணும் அப்படின்னா தெய்வம் வந்து மனத்தை ஒன்னால கட்டுப்படுத்த முடியாது, அது என்கிட்ட கொடுத்துரு அப்படின்றாங்க. என்னையே நினைந்தழு உன் மனத்தினை என்னிடையே வை. என்னையே நினைத்திரு நீ மற்றனக்கே பூசனை செய். என்னையே குருவாக கொள் எப்போதும் இது செய்யுள். என்னையே வந்தடைந்திடுவாய் இது மெய்யே பார்வையில் பாண்டியன் தன்னை நீ வைத்திட பார்க்கும் தோளில் வேறு இல்லை அம்மா. அப்ப இந்த கார்த்திகை தெய்வத்தினுடைய விளக்கு என்னன்னு கேட்டா தெய்வத்தினுடைய திருவாக்கு தான் நம் உள்ளத்தில் புகுத்தாட்டி அந்த மரணமில்லா பெருவாழ்வை தன்னை அண்டிய பேர்களுக்கெல்லாம் மரண இருளை போக்குகின்ற விளக்கை தெய்வம் உள்ளத்தில் தினந்தோறும் ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம இந்த புதுக்கோட்டை நீங்கள் சபையுடன் நாம அறிந்து கொள்ளலாம். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய அனைவருக்கும் நமஸ்காரம் தெரிவித்துக் கொண்டு இந்த சபை நிகழ்வை நான் மீண்டும் நாளைக்கு தொடருமாக. அனைவருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம் செங்கோல். ஆமா நமஸ்காரம் மாமா. வாங்க மாமா. 70,000 இரவு 70,000 ரெக்கைகளை கொண்டு ஆமா இருந்தாலும் அடைய முடியாததை நம்மளை வந்து அந்த ஒரு இரவில் அந்த விடிஞ்சுது அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. அருமையான அந்த உதாரணம். அதாவது எவ்வளவு சிரமப்பட்டாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு போனாலும் அந்த ஒரு இரவு அவர்கள் கருணையினால நமக்கு எல்லாம் சகலமும் விடியுது. அதுல அந்த ஒரு இரவுலதான் எல்லாமே விடியுது. இதுல அதாவது சிவன் ராத்திரி, வைகுந்த ஏகாதசி, 8ஆம் நாள் இரவு,
லைலத்துல் கதிர், இப்படி ஒவ்வொரு பெரியவர்களும் அந்த ஒரு இரவுக்கு அப்படி ஒரு பேரை வச்சு அதை வந்து அதை இன்னமும் அதை நகலாக இருந்தா கூட நகல்ல அந்த கொண்டாடுறாங்க அந்த இரவை. அது அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் காக்கும் தீ, கார்த்திகையர் அவங்க தான், விபூதி அதுதான், நந்தி அதுதான், நன்மையனும் தீரு மூலமணிப்பதி நந்தி எனும் தீயில்ங்கிறாங்க. ஆமா, அத நம்ம வேதங்களை நாம் படித்தாலே போதும். உபதேசம்ங்கிறத அந்த அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே போகக்கூடாது. சொல்லிக்கிற ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இன்னைக்கு நிறைய காளான் மாதிரி முளைச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் உபதேசம் தரேன் வான்னு. அது தேவையில்லைன்னு சொல்றதுக்காக தான் நம்ம அதுல இது. அதனால நம்ம வேதங்கள்ல எல்லாத்தையும் தெய்வம் வந்து நமக்காக அழகா வெட்ட வெளிச்சமாக தான் வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம யதார்த்த நன்மனத்தோடு அதை அதாவது அந்த உருகி உண்மையாக நம்ம வேணும்னு நினைவோட படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு உபதேசம் ஆயிடும். கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு கைவரவு ஆகும். ஏன்னா அவர்கள் அந்த அருளமுத வர்ஷிப்பைத்தான் அவங்க வந்து வேதங்கள்ல வச்சிருக்கிறாங்க. அருளமுத மட்டும்தான் நம்ம வந்து கரையேற்றும் கரையேற்றும் யமனுடைய அதுல இருந்து நம்மை காப்பாற்றும். அந்த அருளமுதம் வந்து நம்ம வேதங்கள்ல அவங்க வச்சுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாங்க. அதை நினைச்சு அதை செஞ்சா போதும் அப்படின்னு இந்த நேரத்துல எல்லாத்தையும் வேண்டி கேட்டுக்கிறேன். நமஸ்காரம். நமஸ்காரம்.